வணக்கம். ஜவைஜக் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். பொதுவாக உலகளாவிய ஒரு விஷயமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய சமயத்தில், அதிலும் குறிப்பாக இந்திய துணை கண்டத்தில் மட்டுமே அழைக்கப்படக்கூடிய எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம், அதாவது இஸ்லாமியர்களை பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவர்களுக்கு முஸ்லீம்கள் அப்படின்னு ஒரு பெயர் உண்டு. இஸ்லாமியர்கள், முஸ்லீம்கள், இது அரேபிய வார்த்தை. இவை அல்லாது பார்த்தீங்கன்னா இலங்கை, இந்தியா, பாகிஸ்தான் போன்ற நாடுகள்லாம் பாய் அப்படின்னு ஒரு தனிப்பட்ட ஒரு பெயர் வச்சு அழைப்பாங்க. பாய் பாய்னா என்ன? சகோதரன் அர்த்தம், அவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது. இது எவ்வாறு உருவானது அப்படிங்கிற பார்க்கக்கூடிய சமயத்தில், இது முகலாய காலத்திலிருந்தே உருவாயிருக்கு. அதாவது 16ஆம் நூற்றாண்டில் ஆரம்பத்தில் உருவாகி இருக்கலாம் அப்படின்னு ஒரு கண்கூடுதான், அவளே கன்ஃபார்மாலாம் கிடையாது. அதாவது 16ஆம் நூற்றாண்டில் முகலாய காலத்தின் அந்த அடிப்படையில் இந்தோ உருது கலாச்சாரம் பரவிய காலத்திலிருந்து இது பரவி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதே நேரத்தில் முகலாய வளர்ச்சி இதற்கு காரணமாக இருக்கலாம். ஏன்னா முகலாயர் அப்படின்னாலே ஹிந்தி பேசக்கூடியவங்க, உருது பேசக்கூடியவங்க. பொதுவாக உருது அப்படின்னாலே என்னன்னா, அது ஒரு மொழியே கிடையாது, இலக்கணம் கொண்ட ஒரு விஷயம் கிடையாது. ஆங்கிலேயர்கள் இராணுவத்திற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு சைலன்ஸ் பாஷை தான் உருது. அதன் அடிப்படையில் முகலாயர்கள் அதை இந்திய அளவுக்கு பரப்பினார்கள், அங்கங்கு போய் பரப்பினாங்க. அப்படிங்கிறப்ப அந்த உருது கலாச்சாரம், இந்து உருது கலாச்சாரம் அப்படிங்கிறது பரவ என்ன ஆயிடுச்சு, அதன் அடிப்படையில் உருவானது பாய் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. அது இஸ்லாமியர்களை மட்டுமே குறிக்கக்கூடிய வார்த்தை அப்படின்னா கிடையாது. ஹிந்தி, மற்றபடி வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட வயதுக்கு மூத்தவர்களை, நன்றாக புரிஞ்சுக்கணும், வயதுக்கு மூத்தவர்களை பாயின்னு அழைப்பாங்க. அதன் அடிப்படையில் எழுந்ததான் இஸ்லாமியர்களும் இன்னைக்கும் பாயின்னு அழைக்கக்கூடிய ஒரு சூழல். அதே நேரத்தில் இது 19ஆம் நூற்றாண்டில் அழைக்கப்பட்டது, உறுதியாக்கப்பட்டது. 16, 17, 18 அப்படியே பரவிக்கிட்டே வருது. 19 பார்த்தோம் அப்படின்னா இந்தியா ஃபுல்லாகவே இஸ்லாமியர்களா அவர்களை பாயின்னு கூப்பிடுங்கப்பா. அதான் ஒரு மரியாதையான ஒரு வார்த்தை, அவ்வளோதான். சகோதரன், ஆமாம், பாய். வேற்றுமொழி, இப்போ தமிழ்ல எடுத்துங்களேன், மாமே, மச்சான், மற்றபடி ஒரு குறிப்பிட்ட ஒரு நாடார் சமூகம்லாம் பார்த்து அண்ணாச்சி அப்படின்னு கூப்பிடுவோம். அது மாதிரி தான் அண்ணாச்சியும் ஒன்று தான், பாயும் ஒன்று தான் என்னை பொறுத்த வரைக்கும். பாயினா என்ன? சகோதரன் அர்த்தம். அண்ணாச்சினா என்ன? அது ஒரு மரியாதையான வார்த்தை. அண்ணாச்சி தன்னை விட மூத்தவர், தன்னை விட ஒரு தன்னோடு இணைந்தவர், தன்னோடு பிறந்தவர். அண்ணாச்சி ஒரு ஒற்றுமையான ஒரு சகோதரத்துவமான உறவின் வெளிப்பாடு, வேற ஒன்றுமே கிடையாது. இதன் அடிப்படையில் பாய்ங்கிற ஒரு வார்த்தை 19ஆம் நூற்றாண்டில் உறுதியாக்கப்பட்டு விட்டது. அப்படிங்கிறப்ப அந்த அஷ்பாக் உல்லா கான், மற்றபடி இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய இடத்துல அனைத்துமே ஒரு இந்திய நம்முடைய விடுதலைக்காக பாடுபட்ட அனைவரும் இஸ்லாமியருமே பாய்னு ஒரு குறிப்பிட்ட ஒரு வார்த்தையை வைத்து அழைக்கப்பட்டார்கள். அதே நேரத்தில் 17, 18ஆம் நூற்றாண்டு நிலை பெற்ற ஒரு சூழல் 19, முன்னே சொல்வது போல 19 நிலை பெற்றாச்சு. அதே நேரத்தில் இதுக்கு துல்லிதமான ஒரு வருஷம் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. 1950லேயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஹிந்தி, உருது, மற்றபடி எல்லா திரைப்படங்கள் என்ன பண்ணிட்டாங்க, இஸ்லாமியர்களை தனிப்பட்ட முறையில் பாய் அப்படின்னு அழைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு கேரக்டரை வைப்பாங்க, இஸ்லாமிக் கேரக்டரை. அதில் பாய் அப்படின்னு அழைக்கக்கூடிய அளவுக்கு 1950லேருந்து இது ஆரம்பமாக்கப்பட்டது. பொதுவாக இந்த பாய் அப்படிங்கிற வார்த்தை உருது இலக்கியங்களை நிறைய பயன்படுத்தப்பட்டு அன்னைக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. 1950 அந்த திரைப்படங்களை ஆரம்பிச்சாங்க. அதற்கு முன்னாலேயே 20ஆம் நூற்றாண்டு, 19ஆம் நூற்றாண்டிலிருந்தே உருது கலாச்சாரங்கள், உருது இலக்கியங்களில் ஆரம்பிக்கப்பட்டாங்க. அதே நேரத்தில் பாகிஸ்தான்லேயும் இது பாய் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுது. இலங்கையிலும் பாய் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுது. அதே நேரத்தில் இந்திய துணை கண்டத்திலும் பாய் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுது. சரிங்க, இந்த பாய் அப்படிங்கிற வார்த்தை எதற்காக அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். மற்றபடி இதில் என்ன பிரிவுகள் இருக்கா அப்படின்னா கிடையாது. அதாவது மொழிங்கிற ஒரு விஷயத்தில் ஒரு பிரிவு இருக்கு, இனம்ங்கிற ஒரு விஷயத்தில் ஒரு பிரிவு இருக்கு. மொழி அப்படிங்கிற கான்செப்டில் இப்போ நம்ம
தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் தமிழர்கள், கேரளாவில் இருக்கக்கூடியவர்கள் மலையாளிகள், தெலுங்கு ஆந்திராவில் இருக்கக்கூடியவர்கள் தெலுங்கர்கள், கர்நாடகாவில் இருக்கக்கூடியவர்கள் கன்னடர்கள். இவர்கள் அங்கேயும் வந்து இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய சமயத்தில் அவர்களும் பாய்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் பாய் என்று அழைக்கப்பட்டான். அப்படிங்கிற சமயத்தில் எல்லாருமே பாய் பாய்னு அழைக்கக்கூடிய சமயத்தில் இவர்களுக்கு என்று முஸ்லீம் அப்படிங்கிற இஸ்லாமியன் அப்படிங்கிற ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயம் இல்லாமல் போயிருது இல்லையா? அதன் வெளிப்பாடு, அதாவது இன்னும் சில இலக்கியங்கள் எடுத்து பார்த்தா அப்படின்னா, எதுக்குப்பா தனிப்பட்ட முறையில் இஸ்லாம் முஸ்லீம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வரக்கூடிய சமயத்தில் பிரிவினைவாதம் வந்தது. அதனால இவர்களுக்கு ஒரு பொதுவான பெயரை வைத்து விடலாம், பாய். இது வந்து ஒரு மரியாதையின் வெளிப்பாடாக வெளிப்பட்டது. அதாவது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 பேர் 50 பேர் கூடியிருக்க வைங்களேன், எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு அண்ணாச்சின்னு கூப்பிட மாட்டோம். அப்புறம் எல்லாத்தையுமே வந்து அண்ணே வாங்கண்ணே அப்படின்னு கூப்பிட மாட்டோம். சில பேர் நம்ம தம்பின்னு கூப்பிடுவோம், சில பேர் வா மாப்பிள்ள சௌக்கியமா அப்படின்னு கூப்பிடுவோம், என்ன மச்சான் நல்லா இருக்கியா அப்படின்னு கூப்பிடுவோம். அது மாதிரி இது பார்த்துருக்குறாங்க. இது வந்து 17ஆம் நூற்றாண்டுல ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதாவது அந்த அளவுக்கு இஸ்லாமியர்களோடு மதிக்கப்பட்டார்கள், உயர்த்தப்பட்டார்கள், பெருமைப்படுத்தப்பட்டார்கள் தான் சொல்லலாம். 10 பேர் நின்றுந்தாங்கன்னா அவர்களுக்கென்று ஒரு தனிப்பட்ட ஒரு முத்திரையாக இது சொல்லப்பட்டாலுமே கூட உயர்ந்த ஒரு பெருமையின் வெளிப்பாடாகத்தான் பார்க்கக்கூடிய ஒரு சூழல். அப்போ வந்து பாய் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு இஸ்லாமியர்கள் வந்து ஒரு மரியாதையாக நடந்து கொள்கிறார்கள், பெருமையாக நடந்து கொள்கிறார்கள், ரொம்ப அடக்கமாக ஒடுக்கமாக நடந்து கொள்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பெருந்தன்மை வெளிப்பாடு தான். அப்படித்தான் இப்போ இஸ்லாமியர் அப்படின்னாலே அவர்களுக்கென்று ஒரு தனி உருவம் உண்டு. முகமது நபி தான் சொல்லிட்டு போயிருக்கார், இஸ்லாமியனா தொப்பி போட்டிருப்பான், இஸ்லாமியனா தாடி வச்சிருப்பான், இஸ்லாமியனா மீசை வந்து சரியா ஃபுல்லாக இருக்காது, லைட்டாக மலிச்சு விட்டுருப்பாங்க, சில பேர் வந்து சுத்தமாக வெட்டியிருப்பாங்க. அதே மாதிரி வந்து முழங்கைகள் மறைக்கப்பட்டிருக்கணும் இஸ்லாமியன்னா, முழங்கால்கள் மறைக்கப்பட்டிருக்கணும். இந்த பெரும்புடா சாட்டு இந்த மற்றபடி டிராயர் போட்டுலாம் வந்து இஸ்லாமியன் அலையக்கூடாது அவனுடைய கலாச்சாரத்தில். அப்போ வந்து இதெல்லாம் வந்து அப்போ என்ன ஆகுது, பைஜாமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க. அரைக்க நான் போட்டிருக்கிறேன், இது ஃபுல் ஷர்ட் தான் போடணும், அரை ஷர்ட்டு போடக்கூடாது, ஏன்னா வந்து முட்டி தெரியும். அதே மாதிரி வந்து அதற்காக கண்டுபிடிக்கப்பட்டதான் லுங்கி அப்படிங்கிற கைலி அப்படிங்கிற விஷயம் கூட. கைலி கூட பார்த்தீங்கன்னா முதல்ல இஸ்லாமியனுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விஷயமா தான் இருந்தது. வேட்டியும் கைலி ஒன்று தான். ஏன்னா வேட்டின்னா வந்து மூட்டப்படாது, தனியாக இருக்கும், கைலினா மூட்டப்பட்டிருக்கு, அவ்வளோதான், வேற ஒன்று. எதற்காக அப்படின்னா தொழக்கூடிய சமயத்தில் அப்படி கீழே உட்காரக்கூடிய அந்த இதில் சமயத்தில் அது ஒரு தொழுகையில் வந்து ஒரு ஸ்டெப் இருக்குது, இஸ்லாமிய ஸ்டெப்பு. இப்படி வரக்கூடிய குடியக்கூடிய சமயத்தில் மற்ற நிமிரக்கூடிய சமயத்தில் மீண்டும் தரையில் தன் நெற்றியை வைக்கக்கூடிய சமயத்தில் என்ன ஆகுதுன்னா அந்த வேட்டி வந்து விலகக்கூடிய சமயம். அந்த வேட்டி கட்டி தான் வைங்களா ஒரு இஸ்லாமியன் தொழுகக்கூடிய ஒரு இஸ்லாமியன் வேட்டி கட்டிட்டு தொழுதான்னு வைங்க, டக்குன்னு வந்து அந்த முட்டி வந்து அந்த ரெண்டு இந்த மேல் துணி கீழ் துணி சமயம் டக்குன்னு விலகக்கூடிய சமயத்தை என்ன ஆகும், முட்டி தெரியும். அப்போ வந்து அவனுக்கு தொழுகை வந்து கூடாது. அதனால தான் என்ன பண்ணும், ரெண்டையும் கலந்து இப்படி இருக்கிறத ரெண்டையும் கலந்து மூட்டிட்டோம்னா விலகாது இல்லையா? அதற்காக கண்டுபிடிக்கப்பட்டதான் கைலி. கைலியை போன்றதா பாய் அப்படிங்கிற வார்த்தையும் ஒரு மரியாதையான ஒரு வெளிப்பாடு. மற்றபடி வந்து இதில் வந்து ஒரு கலாச்சார பிரிவு, மற்றபடி வந்து ஒரு இனப்பிரிவு அப்படிலாம் கிடையாது. அதே நேரத்தில் இப்படி எடுத்துக்கலாம். இது தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாய் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடிய சமயத்தில் அது வந்து உருது மொழியின் வெளிப்பாடு, இந்தி மொழியின் வெளிப்பாடு அப்படிங்கிற ஒரு வார்த்தை இன்னைக்கு போயிட்டு இருக்கு. உண்மையிலேயே பார்க்கக்கூடிய அதுக்கு நம்ம திருத்திக்கலாம். எங்கள் பக்கம்லாம் குறிப்பிட்ட ஒரு திண்டுக்கல் பக்கம், மற்றபடி வந்து பழனி, மற்றபடி ஜவ்வாதுப்பட்டி, புதூர், ஒட்டன் சித்திரம், மானாமூனா, கோவிலூர், டோட்டலாக விழுப்புரத்துக்கு இந்த பக்கம் தாண்டிட்டீங்க அப்படின்னாலே வந்து உங்களுக்கு பாய் அப்படிங்கிற வார்த்தை வந்து இருக்காது. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? பாய் அப்படிங்கிற வார்த்தை இருக்காது. விழுப்புரத்துக்கு அந்த பக்கம் தான் வந்து பாய் அப்படிங்கிற வார்த்தை. விழுப்புரத்துக்கு அந்த பக்கம் தாண்டி அப்படியே திருச்சி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வரக்கூடிய சமயத்தில் இஸ்லாமியர்கள் வந்து என்னென்ன சௌக்கியமாக நல்லா இருக்கீங்களா, வாங்க போங்க, அப்துல்லா கான், என்ன லியாக்கத் அலி கான், மற்றபடி வந்து முபாரக் அலி அப்படின்னா கூப்பிடப்படும் பாயின்னு வார்த்தை வராது. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. திருச்சியெல்லாம் அது பாய்ங்கிறது அதிகமாக கிடையாது. அப்புறம் வந்து திண்டுக்கல் மாவட்டம், மற்றபடி கோயம்புத்தூர், மற்ற இந்த பக்கம் பொள்ளாச்சி, இந்த பக்கம் பார்க்கக்கூடிய சமயத்தில் அரவக்குறிச்சி, கரூர் மாவட்டம், ஈரோடு, இந்த பக்கம்லாம் பார்த்தா பாய்ங்கிற வார்த்தை கட்டாயமாக கிடையாது. இப்போ வந்து கொஞ்சம் கலாச்சாரத்தின் வெளிப்பாடு அப்படி வந்துட்டு இருக்கலாமே கூடிய, மற்றபடி வந்து இதற்கு வந்து இப்போ ஒரு விஷயம் வந்துருச்சு. எதன் அடிப்படையில் அப்படின்னா, ஏஆர் ரஹ்மான் ஒரு நிகழ்ச்சியில் வந்து தக் லைஃப் அப்படிங்கிற அந்த ப்ரொமோஷன் நிகழ்ச்சியில்
பேட்டி கேட்குறாங்க. பேட்டி கேட்கக்கூடிய சமயத்தில் அவரும் அந்த படத்தினுடைய இசை அமைப்பாளர் இல்லையா, அதனால் வந்து இவனால் விளக்கமாக பேட்டி கொடுக்குற சமயத்தில் தொகுப்பாளர் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து பெரிய பாய், ஆமாம் அப்படின்னு சொல்லக்கூடிய சமயத்தில் ஏஆர் ரஹ்மானுக்கு வந்து ஒரு கோபம் வரல, முகம் சுளிக்கக்கூடிய சமயத்தை என்னப்பா என்னை பாயிலாம் கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்கிறார். ஏன் அப்படின்னா பாய் கிடையாது, நான் வந்து சகோதரன் அப்படிங்கிறத வந்து தமிழில் கூப்பிடுங்க, ஹிந்தியில் கூப்பிடாதீங்க அப்படிங்கிறத தான் வந்து ஏஆர் ரஹ்மான் வந்து அந்த இடத்துல சொல்கிறார். ஏஆர் ரஹ்மான் சொன்னதிலிருந்து இன்னைக்கு வந்து அந்த பாய்ங்கிற ஒரு விஷயம் வந்து மிகப்பெரிய பிரளயமாக இன்னைக்கு தமிழகம் முழுவதும் வெடிச்சிட்டு இருக்கு. அதனால் வந்து நம்ம வந்து பாய் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தாமல் எதற்கு நம்ம, ஏன்னா தமிழகம் அப்படின்னாலே வந்து இந்தி மொழிக்கு எதிர்ப்பு, மற்றபடி வந்து நம்முடைய தாய்மொழி தமிழ், அதைத்தான் நம்ம பாதுகாப்போம். அன்னையிலிருந்து வந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த காங்கிரஸிலிருந்து பாஜக உள்பட அனைவருமே எல்லாமே வந்து ஹிந்தியை உள்ளே நுழைத்து என்ன முகத்தில் கரி பூசிய நிகழ்வு தான் இன்னைக்கு வந்து தமிழகத்தை பொறுத்து இருந்துட்டு இருக்கு. இப்போ சமீபத்தில் கூட பாருங்க, பிஜேபி சமஸ்கிருதத்தையும் இந்தியையும் பூத்துனாங்க. ஆமாம், அப்படி அடிப்படையில் வந்து இன்னைக்கு ஏகப்பட்ட எதிர்ப்புகள் வந்துட்டு, அதனால் எப்படி இல்லை வந்து அதையும் வந்து நம்ம பாய்ங்கிற வார்த்தை திருத்திக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அதனால் வந்து வரும் காலங்களில் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆமாம் பாய் அப்படிங்கிற கூப்பிடாம இஸ்லாமியர்களை அண்ணன், தம்பி, மாமா, மச்சான், இது கலாச்சாரம் இருக்குது. மதுரையில் இருக்குது, திண்டுக்கல்ல இருக்குது, மற்றபடி எங்கள் ஊர்லாம் கூட இருக்குது. வன்னியர்கள், நாயக்கர்கள், மற்றபடி கவுண்டர்கள் எல்லாமே வந்து நாங்கள் மாமா மச்சானை தான் கூப்பிட்டுக்குவோம். அதே மாதிரி கொஞ்சம் கோயம்புத்தூர் அந்த பக்கம் போயிட்டோம்னா என்ன அண்ணே சௌக்கியமா, அண்ணாச்சி நல்லா இருக்கீங்களா, இப்படி தான் போயிட்டுருக்கு. இந்த பாய் அப்படிங்கிற வார்த்தை வந்து சென்னையில் பிரபலியமாக இருக்குது. என்ன கேட்டால் பல இன மொழி கலந்த ஒரு கலாச்சாரம் பழகக்கூடிய ஒரு கடலை போன்றதான் சென்னை. அதனால் வந்து அந்த குறிப்பிட்ட ஒரு அடையாளத்தை வச்சு பாய்ன்னு தான் கூப்பிடுவாங்க. விழுப்புரம் தாண்டிட்டிங்கன்னா அந்த பாய்ங்கிற வார்த்தை இருக்காது. அப்போ வந்து அங்கே தனித்தனி தீவாக ஒரு மாநிலமாக குறிப்பிட்டு பார்க்கக்கூடிய சமயத்தை என்ன ஆகுது, அது தனிப்பட்ட முறையில் போயிடுது. அப்படிங்கிறப்ப அங்கே பாய்ங்கிறதுல எல்லாமே கலந்துடுறோம். இந்து, இஸ்லாமியன், கிறிஸ்துவன் எல்லாமே கலந்துற சமயத்தில் எல்லாருமே வந்து அண்ணன், தம்பி, மாமன், மச்சான், என்னப்பா மச்சான் சௌக்கியமா, என்ன மாப்பிள்ளை எப்போ வந்து, என்ன மாமா நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஆமாம், சியான்கிற வார்த்தையும் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து ஒரு கலாச்சாரத்தின் வெளிப்பாடு, ஒரு மரியாதையின் வெளிப்பாடு. இப்போ வந்து ஏஆர் ரஹ்மான் வந்து என்னை பாயின்னு கூப்பிடாதீங்க அப்படிங்கிற வார்த்தையை சொன்னதுலேருந்து இது வந்து மிகப்பெரிய ஒரு பிரளயமாக வெடித்து இன்னைக்கு வந்து தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக ஒரு பாய்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ண வேணாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு ஆரம்பம் ஆயிடுச்சு. நல்ல விஷயம்தான். ஏன்னா கேட்டால் எதுக்கு அடுத்த மொழி கலாச்சாரத்தை நம்ம பயன்படுத்திக்கிட்டு அப்படிங்கிறப்ப நம்ம தமிழ்லே கூப்பிடுவோமே. அதனால் வரும் காலங்களில் இஸ்லாமியர்களை, அது இந்துவாகட்டும், கிறிஸ்துவனாகட்டும், யாராக இருக்கட்டும், மற்ற எந்த மதத்தை சேர்ந்தவனாக இருக்கட்டும், எந்த இனத்தை சேர்ந்தவராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இஸ்லாமியர்களை, முஸ்லீம்களை பாயின்னு கூப்பிடாதீங்க தமிழில், தமிழகத்தை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அதாவது வந்து பாய்னா சகோதரன். நான் அதன் அடிப்படையில் சொல்ல வரல. இந்திய மொழியில் அந்த ஹிந்தி மொழியை, உருது மொழியை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கலாச்சாரம் தான், வேற கிடையாது. அதே நேரத்தில் உருது பேசக்கூடிய இஸ்லாமியர்கள் இங்கே இருக்கிறாங்க. ஆமாம், அவர்களுக்குள்ளேயே அது வேறு விதமாக போயிடும். அவர்களை நம்ம ஒன்றும் பண்ண முடியும். ஏன்னா அவருடைய தாய்மொழி வந்து அது உருது, ஹிந்தி அப்படிங்கிறப்ப அவங்களுக்குள்ளே கூப்பிட்டுக்கிட்டோம். அதை நம்ம வந்து பெருசாக பேச வேண்டாம். அதே நேரத்தில் தமிழ் இஸ்லாமியர்கள் இருக்க முக்கியா, தமிழ் இஸ்லாமியர்கள் இங்கே நிறைஞ்சிருக்கிறாங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும். அவர்களுக்குள்ள ஏன் நம்ம பாய் அப்படிங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி ஏஆர் ரஹ்மான் மூலமாக இன்னைக்கு மிக பிரளயமாக வெடிச்சிருக்கு. நல்ல விஷயம்தான் அது. அதனால் வந்து வரும் காலங்களில் தமிழ் பேசக்கூடிய இஸ்லாமிய, முஸ்லீம் சகோதரர்களை வேற்று மத நண்பர்கள் ஆமாம் பாய்னு இனிமேல் கூப்பிடாதீங்க, சகோதரன், மாமா, மச்சான், என்ன மாப்பிள்ளை சௌக்கியமா அப்படி உயர்த்தி போயிருங்க. ஏன்னா கேட்டால் இங்கே இருக்கக்கூடிய தமிழ் இஸ்லாமியரை பொறுத்த எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து உருது கலாச்சாரத்தின் வெளிப்பாடோ, இந்தி கலாச்சாரத்தின் வெளிப்பாடோ, குறிப்பாக முகலாயர்களாகவோ முகலாய காலத்தில் இறக்குமதி செய்யப்பட்டவர்கள் இங்கே கிடையாது. இங்கு இருக்கக்கூடிய தமிழ் பேசக்கூடிய அனைத்து இஸ்லாமியர்கள் எப்படி உருவானாங்க, இஸ்லாமியர்களாக மாறினாங்க அப்படின்னா, பிற மொழி, பிற மதத்தின் கலாச்சாரம் பிடிக்காதனால மாறுறாங்க, வேற ஒன்றும் கிடையாது. இந்துக்களாக இருக்கலாம், கிறிஸ்துவனாக இருக்கலாம், புத்த மதத்தை சேர்ந்தவனாக இருக்கலாம், சமண மதத்தை சேர்ந்தவனாக இருக்கலாம். என்ன அப்படின்னா அங்கே உள்ள கலாச்சாரம் பிடிக்காதனால என்ன பண்ணுறாங்க, அவங்க இஸ்லாமியனா மாறிடுறாங்க. ஆமாம், அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு தாய்மொழி இன்னைக்கு தமிழ் தான். நிறைய பேருக்கு, எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நானும் ஒரு இஸ்லாமியன் தான், எனக்கெல்லாம் வந்து ஹிந்தி அடித்து போட்டாலும் வராது, உருது அடித்து போட்டாலும் வராது. தமிழை நீ எப்படி வேணாலும் பேசுங்க. ஆமாம், கொஞ்சோண்டு ஆங்கிலம் தெரியும், அவ்வளோதான். மற்றபடி தெலுங்கு தெரியும், மற்றபடி வந்து
ஹிந்தி உருது வார்த்தையே தெரியாது. ஆமாம், அப்படிங்கிறப்ப என்ன ஆகுது, இங்கு உள்ள இஸ்லாமியர்கள், தமிழக இஸ்லாமியர்கள் அப்படிங்கிற கான்செப்ட் வரக்கூடிய சமயத்தில் எல்லாமே வந்து தமிழ் பேசக்கூடியவங்க தான். அப்படிங்கிறப்ப அவர்களை நாம் வரும் காலங்களில் பாய் என்ற ஹிந்தி உருது வார்த்தையை பயன்படுத்தாமல் அண்ணன், சகோதரன், அண்ணாச்சி, மாமே, மச்சான், என்ன மாப்பிள்ள, சௌக்கியமா அப்படின்னு பயன்படுத்துவோம். அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஹிந்தி கூடாது நம்ம சொல்கிறோம் இல்லையா? இப்போ பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்துக்கு நம்ம ஃபுல்லாக வழி விட்டுட்டோம். எங்கே பார்த்தாலும் ப்ரோ அப்படிங்கிற வார்த்தை, எங்கே பார்த்தாலும் சார் அப்படிங்கிற வார்த்தை, எங்கே பார்த்தாலும் பாஸ் அப்படிங்கிற வார்த்தை. இதன் அடிப்படையில் என்ன ஆகுது, எல்லாமே வந்து ப்ரோ, பாஸ், சார். அதுவும் கூடாது. தமிழ், அதாவது ஹிந்தி எதுக்குற இல்லையா, எதுக்காக நம்ம ஆங்கிலத்தை உள்ளே விடுறோம்? ஆமாம், புரியுதுங்களா? அதனால் ஆங்கிலத்தையும் உள்ளே விடாதீங்க. ஃபுல்லாகவே வந்து சகோதரன் அப்படின்னு பயன்படுத்து, அண்ணன் அப்படின்னு பேசுங்க, அண்ணாச்சின்னு பேசுங்க, மாமே, மச்சான் நமக்குள்ளே போய்க்குவோம். தமிழ் கலாச்சாரம் அப்போ தான் தமிழ் மொழி வளரும். ஹிந்தி கூடாது அப்படிங்கிறப்ப நம்ம ஆங்கிலத்தை வளர்க்க கூடிச்சு. ஆங்கிலம் என்னாச்சு, இன்னைக்கு வந்து தமிழ் அழிச்சிக்கிட்டு இருக்கு. ஆமாம், அதான் நிதர்சனமான ஒன்று. இப்போ பாருங்களா, சமீபத்தில் ஏகப்பட்ட தமிழ் திரைப்படங்களை பார்த்து எல்லாமே வந்து ஆங்கில தலைப்பு தான் வச்சுருக்காங்க. இப்போ சமீபத்தில் வெளியான சசிகுமார் நடித்த ஒரு படம், அற்புதமான ஒரு படம். ஆமாம், டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படின்னு வச்சுட்டார். என்னுடைய படத்துக்கு டூரிஸ்ட் ஃபேமிலின்னு வச்சுருக்கிறாருங்க. எதுக்காக டூரிஸ்ட் ஃபேமிலின்னு வைக்கணும்? சுப்பிரமணியபுரம் எடுத்தவர் அவர் தான், குட்டி புலி அப்படின்னு எடுத்தவர் அவர் தான், ஏகப்பட்ட படங்களை தமிழ் டைட்டில் எடுத்தவர் சசிகுமார். டூர் ஃபேமிலி அப்படின்னு வச்சுருக்காரு. ஏன் சுற்றுலா பயணிகள், சுற்றுலா குழுன்னு வைக்கலாம். அது மாதிரி வந்து என்ன ஆகுது, ஹிந்தியை நுழையக்கூடாது அப்படின்னு தடுக்கிறோம். அதே நேரத்தில் ஆங்கிலத்தை உள்ளே நுழைஞ்சு கேட்டால் வந்து உலக மொழி அப்படிங்கிறோம். அதுவும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம்தான். ஆங்கிலத்தை உள்ளே நுழைக்கிற அதே நேரத்தில் தமிழ் அழிவு இல்லையா? என்ன ஆகுது, முதல்ல வந்து கலைஞர் காலத்தில் வந்து ஒரு சட்டமே போட்டாங்க, அதுக்கு உண்டான ஏற்பாடெல்லாம் பண்ணாங்க. ஆமாம், திரைப்படத்தை தலைப்பை வந்து ஆங்கிலத்தில் வைக்காதீங்க அப்படின்னு நிறையா தமிழில் வந்துக்கிட்டு இருந்து. இப்போ என்னாச்சு, பழையபடி ஆங்கிலத்தில் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், தமிழக அரசு இதுக்கு தனியாக ஒரு சட்டத்தை போட்டு மற்றபடி அதுக்கு உண்டான ஒரு சான்று, ஒரு சலுகைகள்லாம் கொடுத்தீங்கன்னா மீண்டும் கட்டாயமாக வந்து திரைப்பட மக்கள் வந்து ஆங்கிலத்தில் தலைப்பை வைக்க மாட்டாங்க. நம்ம சசிகுமார் போன்றவர்கள்லாம் வந்து இனி வரும் காலங்களில் வந்து தங்களுடைய திரைப்படங்களுக்கு தலைப்பு வைக்கவே கூடாதுங்கிறது இந்த வீடியோ மூலமாக நான் சொல்லிக்கொள்ளக்கூடிய அற்புதமான ஒரு அன்புதான வேண்டுகோள். ஏன்னா நம்மளா தமிழ் மக்கள், ஹிந்தியை எதிர்க்க அதே நேரத்தில் எதற்கு ஆங்கிலத்தை வாழ வைக்கணும் அப்படிங்கிற மிகப்பெரிய விஷயம் இருக்குது. அதே மாதிரி வந்து இன்னும் பலவிதமான விஷயத்தை சொல்லக்கூடிய சமயத்தில், அதாவது வந்து இஸ்லாமியர்களே வந்து போரா முஸ்லீம்கள், அகமதியா, மற்ற சோ இவர்களாக இருக்கிறாங்க. அவர்களாம் வந்து இஸ்லாமியர்களே கிடையாது. அவர்களுக்குள்ள வந்து பாய் அப்படிங்கிற கலாச்சாரம் இன்னைக்கு உண்டு. ஆமாம், அதனால் வந்து நம்ம வந்து இஸ்லாமியர்களை மட்டுமே நம்ம பார்ப்போம். போரா, அகமதியாக்கெல்லாம் வந்து இஸ்லாமியர்களே கிடையாது. அவர்கள் வந்து புலியை பார்த்து பூனை கோடு போட்ட கதையாக வளர்ந்தவர்கள். இஸ்லாமியர்கள் அப்படின்னா ஒரே வார்த்தை, முடிஞ்சு போச்சு. நபிகள் நாயகத்தை பின்தொடர்ந்தவர்கள் அவர்கள் தான். அதற்கு முன்னால் அப்படி பார்க்கக்கூடிய சமயத்தில் கிறிஸ்தவன் கூட இஸ்லாமியன் தான். புரியுதுங்களா? இஸ்ரேலில் வாழ்ந்துட்டு இருக்கான் பாரு யூதன், அவனும் இஸ்லாமியன் தான். அப்படி பார்க்கக்கூடிய சமயத்தில் வாழையடை வாழை இஸ்லாம் தான் இருந்திருக்கு. பிரிவுகள் இதெல்லாம். அதில் ஒரு பிரிவு தான் நபிகள் நாயகத்தை நோக்கிய ஒரு பிரிவு. அந்த நபிகள் நாயகத்தை நோக்கிய ஒரு பிரிவு தான் வந்து இஸ்லாம், முஸ்லீம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு உட்படுத்தப்பட்டதை ஒழிய மற்றபடி வேற எந்த விஷயமும் கிடையாது. அதுக்கு முன்னால் தோன்றியது இஸ்லாமியர்கள், இது கிறிஸ்துவர்கள் அப்படிங்கிற அடைமொழி அவர்களுக்கு. அப்புறம் அதுக்கு முன்னால் யூதர்கள் கான்செப்ட், முஸ்லீம்கள், இஸ்லாமியர்கள் அப்படிங்கிற கான்செப்ட் வரக்கூடிய சமயத்தில் அதற்கு பின்னால் வந்தாங்க பார்த்தீங்கன்னா அகமதியாக்கள், போராக்கள், மற்றபடி வந்து ஒரு குறிப்பிட்ட இதில் இருப்பாங்க. சென்னையில் வந்து மற்ற எல்லா இடத்துலையும் இருந்துட்டு இருக்கிறாங்க. அவர்களும் வந்து இஸ்லாமியர்களை போல தோற்றம் அளிப்பாங்க. கட்டாயமாக அவர்கள் இஸ்லாமியர்களே கிடையாது, முஸ்லீம்களும் கிடையாது. அவர்கள் தன் பெயருக்கு பின்னால் வைத்திருக்கிறார். அது மாதிரி வந்து பலவிதமான கலாச்சாரம் இருக்கக்கூடிய சமயத்தில் பாய் அப்படிங்கிற வார்த்தை வந்து இஸ்லாமியர்களை மட்டுமே அப்படின்னு இல்லாமல் பலவிதமாக பல பேருக்கு வந்து மரியாதையாக அடைக்கப்படக்கூடிய வட இந்திய சொல்லாக இருந்தாலும் இனி வரும் காலங்களில் தமிழ்நாட்டில் குறிப்பாக தமிழக முஸ்லீம்களை நாம் அண்ணன் என்று அழைப்போம், சகோதரன் என்று அழைப்போம். மற்றபடி வந்து அண்ணாச்சி, ஆமாம், மாமே, மச்சான், என்ன சியா, சௌக்கியமா அப்படின்னு ஒன்றுக்குள் ஒன்றாக அழைப்போம். ஆமாம், இது ஒரு வித விழிப்புணர்வாக கொண்டு வந்த ஏ.ஆர். ரஹ்மான் இசைப்போல் வைகை புயல், இது இசை புயல் ஏ.ஆர். ரஹ்மான் அவர்களுக்கு
எங்களுடைய பவர் ரைட்டர் யூடியூப் சேனல் மூலமாக ஒரு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏன்னு கேட்டால் ஒரு விஷயத்தை வந்து யார் சொன்னாலுமே சரிங்க, சினிமா பிரபலத்தின் மூலமாக சொல்லக்கூடிய சமயத்தில் அது ரொம்ப ரீச் ஆகும். விளம்பரத்தை எடுத்துக்கலாம், ஒரு புதிய பொருள் தயாரிக்கிறோம், எடுத்த உடனே ஒரு சாதாரண ரோட்டில் போகிற அப்பன் சுப்பனை வச்சு விளம்பரம் பண்ண வருமா? கிடையாது. குறிப்பிட்டு சல்மான் கான், குறிப்பிட்டு திரிஷா, குறிப்பிட்டு கமல்ஹாசன், குறிப்பிட்டு சிவகார்த்திகேயன், ரஜினிகாந்த், இந்த மாதிரி ஒருத்தவங்க கையில் அமிதாப் பச்சன் கையில் கொடுத்து அதை வந்து விளம்பரப்படுத்தின வைங்களாம், கட்டாயமாக டக்குனு ரீச் ஆகும். அது மாதிரி தான் இருந்தோம். ஏஆர் ரஹ்மான் இதை வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமா என்னை பாய் என்று கூப்பிடாதீங்கன்னு சொல்லி போட்டு தக் லைஃப் அந்த ப்ரொமோஷனில் சொன்ன விஷயம் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு வைரலாக தமிழக அளவுக்கு போயிட்டு இருக்கு. உண்மையிலேயே வந்து பாராட்டக்கூடிய விஷயம். அதனால வரும் காலங்களில் மீண்டும் சொல்லிக் கொள்வது, தமிழக இஸ்லாமியர்களை, குறிப்பாக தமிழக இஸ்லாமியர்களை, ஆமாம், இந்தி இஸ்லாமியர்கள் என்பது அங்கே வந்து அந்த பாய்ங்கிற வார்த்தை வந்து சாதாரணமாக இருக்கும். உருது இஸ்லாமியர்கள் அப்படிங்கிற கான்செப்டில் அந்த பாய்ங்கிற வார்த்தை சாதாரணமாக இருக்கலாம். ஏன்னா அது வந்து அந்த மொழியின் அடிப்படை, நம்ம திருத்த முடியாது. ஆனால் தென்னிந்தியாவை பொறுத்தவரைக்கும் கேரள இஸ்லாமியர்கள், கர்நாடக இஸ்லாமியர்கள், தெலுங்கு ஆந்திர இஸ்லாமியர்கள், ஆமாம், நம்ம தமிழக இஸ்லாமியர்கள் எல்லாமே வந்து இதை மாற்றிக்குவோம். இனிமேல் பாய்னு நம்ம தென்னிந்திய அளவுக்கு கூப்பிட வேணாம். ஒரு இஸ்லாமியை நோக்கி சகோதரா, வாடா தமிழா, மாமா மச்சான், வாடா மாப்பிள்ளை, என்ன சௌக்கியமான்னு சொல்லி போட்டு தோல் மேல் தோல் கையை போட்டு நாம் இஸ்லாமியனை ஒன்றுக்குள் ஒன்றாக வரவேற்போம். அப்போதான் வந்து இந்த இந்தி மொழி கலாச்சாரத்தையும் உருது மொழி கலாச்சாரத்தையும் நம்ம ஒழிக்க முடியும். அதிலும் குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட நபர்களை பிரித்து பார்க்கக்கூடிய அந்த சூழலை வந்து அடித்து ஒழிக்க முடியும் என்பதுதான் பகிரங்கமான உண்மை. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.